ஹலோ புக்லே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து நான் வந்து நியூஸ் பேப்பரில் படித்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் இஎம்ஐ கட்டினாலே உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் புது புது கிரெடிட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்திருக்கு. ஸோ இதனால என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ் ஆகும். லோன் எடுத்துருக்கிறவங்க, எடுக்க போகிறவங்க, ஸோ எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி வந்து கிரெடிட் கார்டில் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க அப்படின்னா 45 days ஆகும். உங்களோட இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு லோனை தப்பாக பே பண்ணிட்டீங்க, ஸோ அடுத்து ஒரு ரெண்டு பேமெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரெஃப்ளெக்ட் ஆக அந்த ரெண்டாவது பேமெண்ட் பண்ணது வந்து ஒரு 45 days ஆகும், கிட்டத்தட்ட 1.5 month. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் டவுன்லேருந்து அப் ஆகும். கரெக்டாக இதனால என்ன வருது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த டிலேனால இப்போ நீங்கள் பேங்க் ஒருவேளை லோன் எடுக்கிற மாதிரினா ஒரு 45 days டிலே பண்ணுவீங்க. ஸோ அந்த இது அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன இந்த புது ரூல் வழியாக என்ன வரும் அப்படின்னா, இன்றைக்கி என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அது இம்மிடியேட்டாக இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இம்மிடியேட்டாக ரியல் டைமில் உங்களோட என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து லோன் எடுக்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டாம், இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். உங்களோட கிரெடிட் ஸ்கோரை வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக அப்ரூவ் பண்ணிக்கலாம், பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோன் ஸ்டாக்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கிரெடிட் லேக் அப்படிங்கிற சொல்கிறது. ரெண்டாவது வந்து ஹை வேல்யூ ஆஃப் லோன் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ 40 days வெயிட் பண்ணுறதுனால நம்ம அவாய்ட் பண்ணுறோம்ல, ஸோ அதுதான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் என்ன அப்படின்னா க்ளோசிங் டோர் ஃபார் லோன் ஸ்டாக்லிங். லோன் ஸ்டாக்கிங் அப்படின்னு என்னென்னா, இப்போ 45 days ஆகுது கரெக்டாக, நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அப்படியே ஆகுது. நீங்கள் இப்போ இன்றைக்கி உங்களோட கிரெடிட் ஸ்கோர் சூப்பராக இருக்குங்க, ஒரு 800 மேலே வச்சுருக்கீங்க, 750 மேலே வச்சுருக்கீங்க. நீங்கள் போகிறீங்க ஒரு பேங்க்கில் வந்து லோன் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சம் அமௌண்ட், ஒரு எக்ஸ் அமௌண்ட் லோன் எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அதே நாளில் போய் வித்தின் 45 days போய் இன்னொரு பேங்க்லையோ இன்னொரு என்பிஎஃப்சியில் போய் நீங்கள் லோன் எடுக்கலாம். இப்படியே மல்டிபிள் என்பிஎஃப்சியில் போய் நீங்கள் லோன் எடுக்கலாம் வித்தின் 40 days. 45 daysக்கு அப்புறம் நீங்கள் இது பே பண்ணலன்னா உங்களோட ஸ்கோர் இதாகும் கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த 45 days வந்து ஒரு ஸ்டாக் ஆகும். கரெக்டாக அந்த 45 daysல நிறைய டூப்ளிகேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை இனிமேல் நீங்கள் பண்ண முடியாது, ஒரே நேரத்தில் பல லோன் எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் லோன் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு லோன் எடுக்கும்போது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறையும் பாங்க, அது கட்ட தான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி குறையும் போது அந்த இது இன்ஸ்டண்ட்டாக தெரியும் போது மற்ற இன்னொரு பேங்கர் வந்து அதை வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான இது கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதனால இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இருக்குல்ல, என்பிஎஃப்சி, அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா அவங்க எல்லாரும் இம்மிடியேட்டாக அதில் ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்குது. ஒரு நல்ல என்பிஎஃப்சி கம்பெனினாலும் நல்ல லோன் கொடுக்க முடியும். ஒரு ஸ்மால் இல்லைன்னா ஒரு யாருக்குமே தேவையில்லாத லோன் கொடுக்க கம்பெனிக்கு வந்து இது வந்து ஒரு மைனஸாக தான் மாட்டுங்க. அப்புறம் வந்து டிசிப்ளின் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் மந்த் தான் தெரியும் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட் மிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கே அது வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு தான் ரிஸ்க். அதனால கிரெடிட் ஸ்கோர் உடனே வந்து டவுன் ஆயிரும், லோன் அப்ரூவ் ரேட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இஎம்ஐ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது வந்து அது உங்களை ஃபோர்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன முக்கியமான என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் சர்வே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, இஎம்ஐ ஆன் டைம் பண்ணணும், பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸோ அந்த டிசிப்ளின் உங்களுக்கு வேணும். அதுதான் இங்கே இருக்க பாட்டம் லைன். ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் உடனே எல்லாமே பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து இப்போ புதுசாக நடக்க போகிற சேஞ்ச். ஸோ உங்களோட ஸ்கோர் கம்மியாகாமல் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோ டெபிட் மூலமாக இஎம்ஐ வந்து கரெக்டாக பே பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன வரும் அப்படின்னா, ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, இதுதான் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபுல் டேட்டா வந்து அப்லோடு இருக்காமல் இப்போ எவ்ரி டைம் நம்மகிட்ட வந்து ரிப்போர்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட் வந்து நம்மளோட எல்லா டேட்டாவும் கொடுப்பாங்க. ஸோ இனிமேல் அப்படி இருக்காது. என்னென்ன டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கும், அந்த சேஞ்ச் ஆனதை மட்டும் வாங்க போகிறாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபினான்ஸ் லைஃப்பில் வந்து ரியல் டைமாக இனிமேல் ட்ராக் ஆகுங்க. ஓகேங்க? நல்ல பிஹேவியர் வந்து உடனே ரிவார்ட் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஹெல்த்தாக வச்சுருக்கீங்க, இந்த எய்மி மிஸ் பண்ணாமல் இருந்தீங்க, உங்களுக்கு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கணும். பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். ஸோ ரியல் டைமில் ட்ராக் ஆகும், எல்லாமே தரும். பெனால்ட்டி வந்து உடனே நடக்கும். பட் இது ஒரு நெகட்டிவும் இருக்குது. நீங்கள் தெரியாமல் ஒரு இஎம்ஐ மிஸ் பண்ணால் கூட உங்களோட ஸ்கோர் டவுன் ஆகும். நெக்ஸ்ட் டைம் லோன் வாங்கும்போது கொஞ்சம் அதனால்
பிரச்சனைலாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல், ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஸை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி கரெக்டாக மிஸ் பண்ணாமல் எல்லாமே பண்ணிங்கன்னா இது கரெக்டான ஒரு அப்ரோச் தான். இதை நோக்கி தான் நம்ம போகணும். நம்ம சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதை நோக்கி நம்ம போகிறோம். இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இது ரிலேட்டட் நமக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேங்க். பெரிய பெரிய பேங்க்குக்கெலாம் இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன்னா அவங்களால ப்ராப்பராக இனிமேல் லோன் வந்து இஷ்யூ பண்ண முடியும், வெயிட்டிங் பீரியட் வைக்காமல். ஸோ யாரும் போய் இந்த என்பிஎஃப்சியில் போய் வாங்குறத விட பெரிய பேங்க்ல போய் வாங்குறதுக்கான காரணம் இருக்கும். பேங்க் சைடு வந்து ரிஸ்க் வந்து உடனே அவங்களுக்கு வந்து இப்போ 40 டேஸ் இல்லாமல் உடனே தெரியும் இந்த அளவுக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ அவங்களோட ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ இந்த மாதிரி பெரிய பேங்க் வந்து இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அவங்களோட அந்த லாஸஸ்லாம் இனிமேல் இந்த அளவுக்கு நடக்காது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஹை லோன் க்ரோத் இருக்கலாம், பெட்டர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்கலாம், லோவர் என்பிஏ இருக்கலாம். அதாவது ஃப்ராட் அண்ட் லோன் ஸ்டாக்லிங் வந்து இனிமேல் நடக்க கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாங்க. ஸோ ஸ்ட்ராங் டெய்ல்வின் வந்து இந்த லார்ஜ் பேங்க்ல தான் இருக்குங்க. ஸோ ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி பேங்க் வந்து இருக்குது. அதே மாதிரி என்பிஎஃப்சின்னு வந்து இது ஒரு மிக்சட் இம்பாக்ட் தான் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ், சோழமண்டலம், முத்தூட் ஃபினான்ஸ், இவங்களாம் வந்து ஒரு பெரிய பிளேயர். ஸோ இவங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோரை வச்சு பெட்டர் விசிபிலிட்டி இருக்கும், ஃபாஸ்ட்டாக அப்ரூவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. பட் நெகட்டிவ் என்னன்னா, இவங்களால வந்து உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து ஸ்லோவாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் உடனே கிடச்சிரும். ஸோ ஒருத்தன் ஆல்ரெடி லோன் எடுத்துனா அவங்களுக்கு நீங்கள் உடனே லோன் கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? கொடுத்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இவங்க சைடு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து என்பிஎஃப்சி சைடில் இருக்குது, ஓகேங்களா? நான் பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீஸ் பக்கம் வந்து சின்ன நெகட்டிவ் இருக்குது. அவங்களால முன்னாடி மாதிரி க்ரோத் வந்து இருக்காது கொஞ்சம். பட் அவங்களுக்கு இது ப்ளஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய லேக் ஆகுது. அதாவது என்பிஏ வந்து இவங்களுக்கு கம்மியாகும். முக்கியமான விஷயம், இந்த கிரெடிட் பியூரோ கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப். அவங்கள்ட்ட வந்து ரொம்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய ப்ளஸ். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் வாங்குறோம், அவங்ககிட்ட இருந்தால் காசு கொடுத்தா அவங்களோட பேங்க் வந்து என்னோட கிரெடிட் ரிப்போர்ட்டை வாங்கணும்னா அவங்க வந்து காசு கொடுக்கணும், ஓகேங்களா? இந்த சிபில் வாட் எவர் நிறைய இருக்குங்க. சிபில் இருக்குது, அப்புறம் ஈக்ஃபேக்ஸ் இந்தியான் இருக்குது, எக்ஸ்பீரியா இந்தியான் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் அந்த பேங்க் வந்து காசு கொடுத்தா என்னோட ரிப்போர்ட்டை வாங்க. ஸோ இனிமேல் வந்து மோர் ரிப்போர்ட் வெரி ஆஃபனாக ரிப்போர்ட் அவங்க வாங்கணும். இது வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் வாங்கினாங்கன்னா நீங்கள் மந்த்லி எத்தனை நாள் ரிப்போர்ட் வாங்கலாம். ஸோ அந்த ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா ரிப்போர்ட்டிங் வந்து இருக்கிறதுனால ஸோ அவங்களோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து இந்த லோனில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆளாக மாறுறாங்க இந்த கிரெடிட் ரிப்போர்ட் மூலமாக. ஸோ மேபி நம்ம அந்த சைடும் நம்ம வந்து பார்க்கலாம். லாங் டேர்மில் இவங்களுக்கு எந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபின்டெக் கம்பெனிஸ், பேடிஎம், பாலிசி பர்சர், சம்திங் இந்த மாதிரி கம்பெனியில் கூட இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா அவங்க லோன் தானே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே சொல்கிற ஸ்டாக் எல்லாமே ஜஸ்ட் நான் ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். பட் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற ஸ்டாக் தான் அப்படின்னு கிடையாதுங்க. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சொன்னாங்க, ஓகேங்களா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி அதோட அட்வைஸரை கான்டாக்ட் பண்ணி நல்லா ஸ்டாக்காக சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேங்க் வந்து இது வந்து பாசிட்டிவ்ங்க, ஓகே? லார்ஜ் பேங்க்குன்னு வச்சுக்கோங்க, பெட்டர் ரிஸ்க்கு, ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். என்பிஎஃப்சிக்கு வந்து கொஞ்சம் மிக்சடு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்பிஎஸ்லாம் இருக்காது. இதே மாதிரி தான் பெட்டர் ரிஸ்க் இருக்கும், ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். பட் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரிஸ்க் இருக்கும், ஸ்லோ க்ரோத் இருக்கும். ஏன்னா நிறைய கடன் கொடுக்க முடியாது. கிரெடிட் பியூரோ கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து வெரி பாசிட்டிவ். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலையை இதை ரிப்போர்ட் கொடுக்குறது. ஸோ அவங்களுக்கு வந்து அதனால் நிறைய இம்பேக்ட் வருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்னல இந்த ஃபின்டெக் கம்பெனிஸ், அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த இது மூலம் பார்க்கும்போது கொஞ்சம் பேங்க் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்பிஎஃப்சி சம்திங் ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த கிரெடிட் ரிஸ்க் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த செக்டரில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்டை மானிட்டர் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ன அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ நிறைய வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், டைம் இல்லை. ஸோ ட்ரை பண்ணுறேன் நிறைய வீடியோ போடுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.